விஜய் நடிச்சு 2016ல ரிலீஸ் ஆன படம் தெறி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பிரபுவும் விஜயும் க்ளோஸா இருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா பிரபு தாலி எடுத்து கொடுத்து தான் கல்யாணமே பண்ணிக்கிருவாரு விஜய். பிரபுவுக்கு எல்லாமே தெரியும் விஜயோட லைஃப்ல நடந்தது. எப்படி உடனே 5 வருஷம் கழிச்சு யூனிஃபார்ம் போட்டுருவாரு அப்படின்னா அதுக்கான டீட்டெயிலா சீக்ரெட் ஆப்ரேஷன்ல தான் அவருடைய வேலையா கொடுத்துருந்துருப்பாங்க. கிளைமேக்ஸில் அதுக்கான ரெஃபரன்ஸும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் கேரளாவிலையுமே அண்டர் கவர் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு. இந்த படத்தில் பாலு மகேந்திரனை விஜய் அடிச்சிருக்கவே மாட்டார். கயத்தில் கட்டி தொங்க விட்டுருப்பாரு. ஏன் அடிச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக அவர் வயசில் பெரியவராக இருக்கிறதுனாலையும் சரி, அவர் ஒரு சீனியர் டேரக்டராக இருக்கிறதுனாலையும் அவரை அடிச்சிருக்க மாட்டார். ஆனால் படம் முழுக்கவே இவரை பார்த்தா என்ன நடக்கும்னு ஆடியன்ஸுக்கு பயப்படுற மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க அவருடைய கேரக்டரை. ப்ரீ கிளைமேக்ஸில் படத்தோடைய வில்லன் அந்த பாப்பா கிட்ட என்ன சொல்லும் அப்படிங்கிறத படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பைக் சேசிங் அப்போ சாரி கேளுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி குட்டா நிவிய பேக்கரின்னு சொன்னதுனால அவனுக்கு புரியிற பாஷையில் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதாவது வயலன்ஸை கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ்லையுமே வில்லன் கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் அந்த பொண்ணு. அப்போ சாரி கேட்டிருக்க மாட்டாரு. அதனால அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட புரியிற பாஷையிலேயே சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம். ஸோ கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. பிளாஷ்பேக் போர்ஷன்ல ரத்னமும் பாலு மகேந்திரனும் ரொம்ப க்ளோஸா அண்ணன் தம்பியா இருப்பாங்க. ஆனா பிரசன்ட் லைஃப்ல 2 பேருக்கும் ஃபைட் பிரிஞ்சிருப்பாங்க. பாலு மகேந்திரனுடைய பையனை காட்டியிருக்கவே மாட்டாங்க எந்த ஒரு சீன்லயுமே. இறந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேஸ் காட்டுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீன்ல போட்டோ மூலமா ஆடியன்ஸுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல பில்டிங் கான்ட்ராக்டர் காசுக்கு ஆசைப்படுறவரா இருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா அவர் கழுத்துல செயின் மோதிரம் போட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதே சீன்ல அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு சின்ன பையன் அழுவான். அப்ப 10 ரூபா கொடுத்து சாக்லேட் வாங்கிக்கோன்னு சொல்லி சமாதானம் படுத்திட்டு இருப்பாரு ரத்னம். இது ரத்னம் இறந்து போகும்போது சந்தோஷமா சாக்லேட் சாப்பிட்டு அந்த பையன் மட்டும் மேல பாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ்ல விஜயோடைய ரியல் பொண்ணு டீனேஜ்ல நிவியா கேமியோ ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. மித்ரா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த நாய்க்கு டைகர்னு பேர் வச்சிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா பிரசன்ட் லைஃப்லயுமே ஒரு நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய்க்கு டைகர்னு பேர் வச்சிருப்பாரு. ஸ்கூலுக்கு அனி டீச்சர் நிவியை கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க. அப்ப விஜய் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவருடைய கையில வாட்ச் இருக்காது. இது பாய்னு சொல்லும் போது வாட்ச் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கேயுமே கண்டினியூட்டி மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்கிற இந்த சீனில் ஃபஸ்ட்டு போர்டில் பீர் பாட்டில் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்த ஃப்ரேம்லேயே உடச்ச பாட்டிலும் இருக்காது, அந்த தண்ணியுமே இருக்காது. ஸோ இங்கேயுமே கண்டினியூட்டி மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. ஒரு பாலத்துல இருந்து பஸ்ஸு கீழே விழுந்துரும். அப்போ விஜய் ஓடி வரும்போது புதுசாக பெயிண்டெல்லாம் அடித்த மாதிரி புது பாலமாக இருக்கும். மக்கள் ஓடி வரும்போது பழைய பாலம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே கண்டினியூட்டி மிஸ் பண்ணியிருப்பாங்க. விஜய் பாலு மகேந்திரன் கிட்ட போலீஸ் ஆளுங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், அதுக்குள்ளேயே நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் விஜயும் அவங்க அம்மாவும் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. போலீஸ் ஃபேமிலியில பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா பொண்ணு கிடைக்கும்னு போலீஸ் ஃபேமிலியில பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. இந்த படத்துல அப்பா ஒழுங்கா பிள்ளைங்களை வளர்க்கணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல 2 அப்பா கேரக்டர் இருப்பாங்க. ஒன்னு விஜய் தன்னுடைய பிள்ளைக்காண்டி பழி வாங்காம கூட இருந்திருப்பாரு. 2வது அப்பாவா பாலு மகேந்திரன் இருப்பாரு. அவர் பிள்ளை ஒழுங்கா வளர்க்காம கெட்ட வழியில விட்டுருப்பாரு. தெரி படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தெரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. தெரி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.